இன்றைக்கி தமிழில் அழகு 7 பார்க்க போகிறோம். அழகு 7ல் பார்த்திங்கன்னா திருக்குறள் 20 அதிகாரம் இருக்குது. அது போக ஃபஸ்ட்டு டாபிக் அறநூல்கள் அப்படின்னு இருக்கும். அறநூல்களில் இருக்கிற டாப்பிக்லாம் எழுதியிருக்கேன். நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி படிக்கணும் அப்படின்றத தான் நான் வந்து இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை எப்படி படிக்கணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாலடியார் அப்படின்னா அந்த நாலடியார் எங்கெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்கில் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கான பாடல் பொருள் எல்லாமே எழுதணும். பாடல் பொருள்னால் என்ன, நூல்வெளினா என்ன, அதில் பொருள் எழுதுக இருக்கும். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம வந்து யூடியூப்லேயோ இல்லைனா கூகுள்லேயோ சர்ச் பண்ணி அதை எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்குமே அதுக்கான பாடல் பொருள் எல்லாமே எழுதணும். ப்ளஸ் அந்த முந்தைய ஆண்டு வினா அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டாக்கா நமக்கு வரும். அதையும் எழுதிக்கணும். எல்லா டாப்பிக்குமே எழுதுங்க. ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம நோட்ஸ் பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் தான் நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்க வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ தான் நமக்கு வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ நோட்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு தடவை எழுதுறது வந்து ஒரு 2-3 தடவைக்கு படிக்கிறதுக்கு சமமாக இருக்கும் நம்மளுக்கு. அது எழுதிட்டிங்கன்னா நீங்களே கைப்பட எழுதும் போது அது வந்து உங்களுக்கு மறக்காது. ஒரு சில வந்து நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். எழுதும் போது அதுக்கான பாயிண்ட் எதனா விட்டுட்டுனா கூட கொஞ்சம் கேப் விட்டு எழுதும் போது அதுக்கான ப்ரீவியஸ் கொஷின் வந்து நம்ம திரும்பி போடும்போது கிடச்சிதுன்னா அதை பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. இந்த பகுதி ஆ வந்து நான் இன்னா 40 எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து நான் சுரேஷ் அகாடமி புக்கில் இருக்குது அந்த இன்னா 40. அதனால் வந்து பாடல் எழுதுறது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஏலாதி, ஔவையார் பாடல்கள் எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்துட்டேன். நோட்ஸை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி படிக்கணும். நம்ம எழுதுனதை வந்து எப்போயுமே படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு சீக்கிரமாக நம்ம இப்போ ஒன்றுத்த ஒரு டாபிக் படிக்கும்போது ஒரு 1 hour 2 hours ஆகுதுன்னா அதை நம்ம எப்படி ஈஸியாக படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஷார்ட் நோட் வந்து போட்டு வச்சுருப்பேன். நாலடியார்னா இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மைண்டில் ஏறிட்டுருக்கோம். இந்த பாட்டு வந்தால் இதுதான் நாலடியாரோட பாடல் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி ஷார்ட் நோட் இருந்ததுன்னா இதை ஈஸியாக ரிவிஷன் பண்ணிக்கலாம்.